இப்போ விஜய் வெளியேறாரு அப்படிங்கும் போது அஜித்தோட அந்த இது என்ன ஆகும்? இதே சம்பளத்தில் அவர் தொடர்ந்து போறாரா, அல்லது விஜய் போன பிறகு விஜய்க்கு கொடுத்த 200 கோடியை எனக்கு கொடுங்க நிற்பாரான்னு பேசுறாரு. எதுக்கு தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கணும்? அவசியமே இல்லையா? த்ரீஷா டைமா நீ எனக்கு வாழ்த்து சொல்றதுன்னா எனக்கு ஃபோனில் சொல்லிடுமா, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னா பண்ண போறது இல்லை. ஸோ இவராக வந்து வாலண்டரியா அப்படி ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே வந்து வேறொரு பிரமிப்போட தான் வெளியில் வராங்க. சங்கர் ஏற்கனவே வந்து தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரம்மாண்டம் வந்து இந்த படத்தில் அதோட அஜித் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு நான் வரமாட்டேங்கிறாரு, நயன்தாரா நான் வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே விட்டுட்டாங்க. அன்னைக்கே நீங்கள் கிடுக்கி பிடியா பிடிச்சிருந்தீங்கன்னா சார் விஜய் அரசியலுக்கு வந்ததை எப்படி உங்களோட பார்வை இருக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து அரசியல் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ எல்லாமே பரவாயில்ல, நீட்டை பற்றியுமே கருத்தை சொல்லியிருக்காரு, பெரிய பெரிய கருத்தும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே விஜயோட மார்க்கெட்டு எப்படி ஆகணும் நினைக்கிறீங்க சார்? விஜயோட மார்க்கெட் இல்லை, மார்க்கெட்டை பற்றி அவர் கவலைப்பட வேணாம். என்னன்னு பண்ண போகிறதே இன்னும் ஒரு படம் தான் அவர் பண்ண போகிறாரு. ஆனால் அரசியலுக்கு வருகிற இந்த நேரத்தில் அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். அதுதான் அரசியலுக்கான ஒரு பெஸ்ட்டு சைனாக இருக்கும். நீங்கள் இங்கே ஃபெயிலியரை கொடுத்துட்டு அங்கே வந்து ஜெயிச்சிட முடியும்னா அது கஷ்டம். ஸோ அப்போ இந்த படத்தை கோட்டையும் சரி, விஜய் 69ஐயும் சரி, அவர் ஜெயிச்சே ஆகணும். இன்னொன்று வந்து அவருடைய அரசியல் வருகையை எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஓட்டு போடுகிற உரிமை உள்ள யார் வேணாலும் இங்கே அரசியலுக்கு வரலாம். இன்னும் நான் விஜயை பொறுத்தளவுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அரசியலில் இருக்காங்க. 90% அவங்க தான் இருக்காங்க. கேஸ் இல்லாத அமைச்சர்கள் இருக்காங்களா, கிளை செயலாளர்கள் இருக்காங்களான்னா, வந்து மாவட்ட செயலாளர் இருக்காங்களான்னா யாருமே கிடையாது. எல்லாம் ஆல்மோஸ்ட்டு எல்லார் பேர்லேயும் ஒரு கேஸ் இருக்கும். ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கும், கட்ட பஞ்சாயத்து, அது இதுன்னு இன்றைக்கி அரசியலில் பலம் வாய்ந்த பல பேர் இந்த குற்றப்பின்னணியில் இருக்காங்க. அப்போது எந்த குற்றமும் செய்யாத வெறும் நடிப்பை மட்டுமே இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஜய் வந்தால் என்ன தவறுங்கிறது நம்முடைய பார்வை. அதே நேரத்தில் விஜயை நம்ம வந்து திரையில் பார்க்குறோம், ஒரு பிம்பம் நமக்கு இருக்குது. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய நல்லவர், இவரால் இந்த உலகத்தை என்ன வேணாலும் பண்ணிட முடியும், அப்படியே தமிழ்நாட்டை வேறு மாதிரி மாற்றிடுவார் அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து அவர் மேலே இருக்குது. அது திரையின் காரணமாக வந்த பிம்பம். அதை நம்ம ஏமாறக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. அவர் இந்த நிஜ வாழ்க்கையில் ஏதாவது பண்ணுறாரா, மக்களுக்காக போராடுறாரா, அல்லது வேறு என்ன பண்ணுறாரு, அடுத்தடுத்து அவருடைய முயற்சிகள் என்ன, போராட்டங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன, இதெல்லாம் வச்சு நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் அரசியலுக்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு நம்ம யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம மோசமானவர்களே அரசியலில் கொண்டு வந்து உட்கார வச்சு தினந்தோறும் கை தட்டிட்டு இருக்கோம். அதனால் விஜய் வரட்டும். அது முக்கியமாக கேட்க வேண்டிய இடம் என்னன்னா, இப்போ விஜய் இண்டஸ்ட்ரியை விட்டு அரசியலுக்கு போறாரு அப்படின்னா அவரோட மார்க்கெட் அப்படின்றது தனி மார்க்கெட். அவருக்கு அவங்க ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த மார்க்கெட் அப்படியே உடையும் போது இண்டஸ்ட்ரி எப்படி ஆகும் சார்? ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில படங்கள் வர்றது கம்மியா இருக்கு. ஆனால் நிச்சயமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய லாஸ் விஜய் போகிறதுங்கிறது, மிகப்பெரிய லாஸ். இன்னைக்கு வந்து விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், இன்னும் எல்லாத்துலேயும் மேலே விஜய் தான் இன்னைக்கு டாப்பில் இருக்காரு. அவருடைய படம் வரும் பொழுது தியேட்டரில் கூடுற கூட்டம், இந்த ரசிகர்கள் கொடுக்குற ஆதரவு, அந்த படம் மொக்கையாக இருந்தால் கூட 10 முறை வந்து பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற ஒரு நடிகருக்கு வருமானா வராது. அப்போ ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இங்கே அப்படியே முடங்குது. அது வந்து தியேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா ஒரு நாளும் இவங்க தியேட்டரை வந்து பராமரிக்கிறது, அதுக்கு செலவு பண்ணுறது, அதை ரன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அவங்களுக்கு. நல்ல நல்ல கண்டென்ட்டோடு நீங்கள் படங்கள் தியேட்டருக்கு வந்தால் தான் அவங்களால ரன் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அங்கேருந்து போகுது, எனக்கு வேண்டான்னு போகுதுங்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சலாக இருக்கும். பட் விஜய் அந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஒருவேளை அரசியலில் நம்ம நாளைக்கு ஜெயிச்சு சிஎம் ஆனால் அன்னைக்கு வேணால் நிறுத்திக்கலாம், அது வரைக்கும் நம்ம நடிப்போம், அதில் என்ன கெட்டு போச்சுன்னு நினச்சி அவர் பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சரியான தளபதிகளை கூட வச்சுருக்கும் பொழுது நீங்கள் முழு நேரமும் நான் அது பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கணும், அரசியலை முழு நேரமாக பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே போதும். உங்களுக்கு கீழே இருக்கிற தளபதிகள்கிட்ட கட்டளை எடுங்க, அவங்க செய்யட்டும், நீங்கள் மேற்பார்வை மட்டும் எடுங்க. அது வரைக்கும் படங்களில் நடிச்சுக்கிட்டுங்க. அது அவருக்கே அரசியலுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். பட் என்னவோ ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு, அது மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம்.
இந்த காம்பினேஷன், அதாவது இந்த காம்படிட்டர் காம்பினேஷன் அப்படின்ற விஷயம் எப்படி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கப்புறம் விஜய், அஜித் அப்படின்றது. இப்போ விஜய் வெளியேறாரு அப்படிங்கும் போது அஜித்தோட அந்த இது என்ன ஆகும், அந்த மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட்? நிச்சயமா அவருடைய மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே தான் போகும். ஏன்னா அவருக்கும் இதுவரைக்கும் விஜய் அஜித்துங்கிற அந்த போட்டி தான் அவர் இன்னும் உயிர்ப்போட வச்சிருந்தது. நாளைக்கு அவர் வந்து அஜித் சிவகார்த்திகேயனோ அஜித் சூர்யானோ மாறும் பொழுது அவருக்கே அது கொஞ்சம் வீக்காக இருக்கும். என்னடா நாம போய் இவங்களோட சண்டை போட்டு இருக்காதா, இவங்க நமக்கு எதிரியான்னு நினைக்கிற இடத்துக்கு அவர் வந்துடுவார். அது ஒரு வகையில் அவருக்கு மைனஸ் தான். ஆனால் இன்னொரு வகையில் நீங்கள் ஆளே இல்லை, நம்ம தான் தனி காட்டு ராஜான்னு நீங்கள் விளையாடும்போது நீங்கள் கேட்குறது தான் சம்பளம். ஸோ அதெல்லாம் இருக்குது. அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இதே சம்பளத்தில் அவர் தொடர்ந்து போகிறாரா, அல்லது விஜய் போன பிறகு விஜய்க்கு கொடுத்த 200 கோடியை எனக்கு கொடுங்கன்னு நிற்பாரான்னு தெரியல. அது பார்க்க படம் நல்லா ஓடிச்சுன்னா அவரும் 200 கோடி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார் அதே மாதிரி திரைத்துறையில் இருக்கிறவங்க பர்சனலை வந்து வெளியே சொல்றதாகட்டும், விஜய் திரிஷா அப்படின்ற ஒரு புகைப்படமே பார்த்தீங்கன்னா அது வந்து பர்சனலாக நிறைய விஷயங்களை வந்து அதாவது பப்ளிக்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த மாதிரி இதையெல்லாம் அவங்களே தவிர்க்கணும். இப்போ நீங்கள் விஜயும் திரிஷாவும் கோ ஆர்டிஸ்ட் தான். நீங்கள் பல படங்களில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக ஒரு நல்ல நட்பு இருக்கும். ஆனால் மற்றவர்கள்ட்ட இல்லாத ஒரு பார்வையை ஏன் இவங்க 2 பேர் மேலே வைக்கிறோம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் வெளிப்புறங்களில் காட்டுகிற இந்த நெருக்கம், அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வாழ்த்து சொல்லிக்கிறது, போகிறது வர்றது, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய கதையை அவங்களுக்குள்ள ஏற்படுத்த வைக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணணும், நம்மளை பற்றி வெளியில் இப்படிலாம் டாக் இருக்கும்பொழுது நம்ம வந்து அமிக்கபுளாக இருந்துக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வரணும். இப்போ அப்படி வந்தாங்களான்னா இல்லை. இப்போ திரிஷா வந்து அவ்வளோ வெளிப்படையாக பிறந்தநாள் வாழ்த்து போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு ஃபோன் பண்ணி அவங்க நிஜமாகவே அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சா ஒரு ஃபோனில் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதை அவங்க வந்து ஒரு ட்விட்டாவோ ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பதிவாவோ போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இவங்களும் பப்ளிக் பண்ணும்போது தான் இந்த விஷயம் மாறுது அப்படின்னு. அதை இவங்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஒரு கிசுகிசுவே இவங்க மேலும் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் செய்கிறாங்க. அதை வந்து ஆனால் அவர் மைக்கை பிடிச்சி யாரும் இதை நம்பாதீங்க, ஏன்னா என் மீது வந்து எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, சோசியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள்லாம் வரும், அதை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கிற மாதிரிலாம் நிறையா பேசுகிறாரு. எதுக்கு தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கணும்? அவசியமே இல்லையா? திரிஷா டைமாக நீ எனக்கு வாழ்த்து சொல்கிறதுனா எனக்கு ஃபோனில் சொல்லிவிடுமா, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னா பண்ண போகிறதில்ல. ஸோ இவராக வந்து வாலண்டரியாக அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு நீங்கள் நம்பாதீங்கன்னு பொதுமக்கள்கிட்ட வந்து நிற்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒரு வேலை. அதே போல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு செலிபிரிட்டி மத்தியில. அதே மாதிரி கல்யாணங்களும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான கல்யாணங்கள்லாம் நடக்குது. அது வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸா வந்து பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. இதை எப்படி சார் எடுத்துக்கணும் நினைக்கிறேன்? ஆனால் இது எல்லாத்தையும் பணமாக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு வகையில் அசிங்கம் தான். அது அவங்க வீட்டு திருமணம், அவங்க வீட்டு காது குத்து, அவங்க வீட்டு வளைகாப்புன்னா சந்தோஷமாக நண்பர்கள் உறவினர்களோட அவங்க கொண்டாடலாம். அதை வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு சேனலை கூப்பிட்டு நீ எடுத்துக்கோ, ப்ரோக்ராமே நீ கொடுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அவன் ஒரு 20 ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறான். எழுதி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படி நம்ம வழக்கத்துக்கு மாறா. இப்போ தமிழர் திருமணம்னா ஒரு மாதிரி இருக்கும், ஹிந்திக்காரங்க திருமணம்னா ஒரு மாதிரி இருக்கும், பஞ்சாபி திருமணம்னா அது வேறு மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், கண்டென்ட்டுக்காக எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிக்கிறான். இது யாருன்னே தெரிய மாட்டேங்குது. நீ பஞ்சாபியா, ஹிந்திக்காரனா, தமிழனா, தெலுங்குனா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு கண்டென்ட் வேணும், நீ இதை செய்யின்றான் இதை செய்யின்றான். அப்போ இவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு அவனுக்காக ஒரு வேலையை செய்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கலாம். பர்சனல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, இது என்னோடய பர்சனல், இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் பர்சனல் தப்பாக போகும்போது மீடியா உள்ளே வராது. இப்போ இன்றைக்கி பல டைவர்ஸ் நடக்குதுன்னு வைங்களேன். இந்த டைவர்ஸ் ஏன் நடக்குது, இவனுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு, அவள் இங்கே வந்தாளா, இவன் அங்கே, இவ்வளோ கேள்வி இங்கே கேட்குறாங்கல்ல. அப்போ ஆத்திரப்படுறாங்கல்ல சம்மந்தப்பட்டவங்க. இதை நீங்கள் பொது வெளியில் வைக்கும்போது தான் அவன் உரிமையாக உள்ளே வரான், பத்திரிகைக்காரன். அதை நீங்கள் செய்யாமல் இருந்துட்டிங்கன்னா அவனும் உள்ளே வர போகிறது இல்லைல்ல. நீங்கள் டைவர்ஸ் பண்ணுவீங்க, பண்ணாமல் போங்க, அது உங்களுடைய பர்சனல்னு போயிடுவான். இவங்க அதை வெளியில் கொண்டு வந்து இவங்க அதை விளம்பரமாக்கும்போது நாளைக்கு அதில் ஒரு விரிசல் வரும்போது அவன் வந்து முதல்ல நிற்கிறான்.
இது 2 பேருமே தவிர்க்கணும். இந்தியன் 2 படம் வந்து ப்ரொமோஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியன் 2 மேல விமர்சனங்களும் நிறைய வைக்கப்படுது. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கும் அனிருத் மியூசிக்கும் ஒப்பிட்டு பாக்குறது. சங்கர் வந்து பழைய மாதிரி வந்து படங்களை எடுக்கல, பழைய மாதிரி வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு இந்தியன் 2 எப்படி வரும், எப்படி இருக்கும்? எனக்கு இந்தியன் 2 மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு வந்து இந்த தலைமுறை வேணா இது வந்து ஒரு கிரிஞ்சு சப்ஜெக்ட்டு, இதை வந்து எப்படி ரசிக்கிறதுன்னு வேணா ட்ரால் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த படம் வெளியில் வந்த பிறகு பாருங்கள், நிஜமாக அந்த படத்தின் தரம், உழைப்பு, அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, அந்த பிரம்மாண்டம், இது எல்லாமே அவங்கள மெய்சிலிருக்க வைக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே வந்து வேறொரு பிரமிப்போடு தான் வெளியில் வராங்க. சங்கர் ஏற்கனவே வந்து தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரம்மாண்டம் அவர். இந்த படத்தில் அதோட உச்சத்தை அவர் தொட்டிருக்கிறாருலாம் தகவல்கள் வருது. ஸோ அதனால் அது ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து ப்ரொமோஷன், இப்போ எப்படி ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாலிவுட் நடிகர்கள் எல்லா மாநிலங்கள்லையும் போய் உட்காந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ மீடியாக்கள்கிட்ட, அந்த மாதிரி வந்து இந்தியன் 2 டீம் வந்து ஒவ்வொரு மாநிலமாக போயிட்டுருக்கு. இது ரொம்ப நிஜமாகவே நல்ல விஷயம். இப்போ கமல்கிட்ட வந்து மற்ற நடிகர்கள் கற்றுக்கணும். இப்போ வளரும்போதே நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க பல பேர். அஜித் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு நான் வரமாட்டேங்கிறாரு, நயன்தாரா நான் வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே விட்டுட்டாங்க. அன்றைக்கே நீங்கள் கிடுக்கி பிடியாக பிடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆட்டிடியூடே அவங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் அன்றைக்கி விட்டுட்டாங்க. அதாவது கமலஹாசன் மாதிரி அப்படி சாதித்து சாதனைகளே தூசா மதிக்கிற ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் வந்து உட்காந்து கேள்விக்கு யார் கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அக்கறை வந்து அவங்களுக்கெல்லாம் இருக்குல்ல. இவங்க ஏன் அவங்கள்ட்ட கற்றுக்க மாட்டாங்கங்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பட் இந்தியன் 2 பொறுத்தளவுக்கு இந்த ப்ரொமோஷன் ஒர்க்கும் ரொம்ப பிரமிப்பாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி படம் நல்லா வருங்கிறத நான் அழுத்தமாக நம்புகிறேன். இந்த ஏஆர் ரகுமான் அனிருத் விஷயத்தில் ஏஆர் ரகுமானுடைய இசையை இந்தியன் படத்தில் கேட்டவங்க, அதற்கப்புறம் சங்கரும் ரகுமானும் சேரும்போது அந்த மேஜிக்கை பார்த்தவங்க இந்த பாடல்களை கேட்கும்போது ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என்னடா ஒரே இறைச்சலாக இருக்கே, தாத்தா வராருன்னு ஒரு பாட்டு தாத்தாவுக்கே காதில் கேட்காது போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி படம் வரும்போது ஒரு பேக்கடாக வரும்பொழுது அதில் ஒருவேளை அனிருத்தினுடைய இசை ஒட்டுமோ ஒட்டாத தெரில, அதை நம்ம பார்க்காம முடிவு பண்ண முடியாது. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அனிருத் ஒட்டலை, அவ்வளோதான். நம்ம படமாக பார்ப்போம், அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுவோம்.